ஸ்டாலின் கூட நாயனத்தை எடுத்தெடுத்து ஊதுவார். எடுக்காமலே ஊதுகிற ஒரு ஆள் நம்ம சிபிஐ முத்தரசன். வாயில் வைத்தால் நாயனத்தை எடுப்பதில்லை, ஒத்து ஊதுவது. இதற்கு ஒரு கட்சி எதற்கு? ஒரு முழக்கத்தை வைத்திருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஏன்னா அவர்களிடம் கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. அதனால் இது இனிமேல் காலத்திற்கு ஏற்றவாறு உதவாது என்று இப்பொழுது மொழி, மண், மானம். மானம் என்பது திமுகவுக்கு இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டாலுடைய உலகத்தில் யாரும் நம்ப மாட்டார்கள். மண்ணை பற்றி பேசுவதற்கு திமுக காரனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் இந்த மண்ணுக்கு போராடியவனும் இல்லை, இந்த மண்ணை மீட்டு கொடுத்தவனும் இல்லை. ஒரு நாள் ஒரு சொல்ல மைய அரசு அதுக்கு நிதி கொடுக்கணும். எதை எடுத்தாலும் மைய அரசு நிதி கொடுக்கணும். இங்கே ஒரு அரசு இருக்கிறதா இல்லையா என்று கேட்டேன். தமிழக அரசு எப்பவுமே வைக்கிற குற்றச்சாட்டு அதுதானே, தமிழக மக்களுக்கு எது தேவையானாலும் மத்திய அரசு வந்து அதுக்கான நிதி கொடுக்கல அப்படின்றது. அது இவர்களுடைய இயலாமை. இவன் எதற்கு கொடுப்பான் என்றால், கல்லூரியில் படிக்கிற பையனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். இதுதான் ஓட்டுக்கு பயன்படும் என்று அவன் நினைக்கிறான். இது என்ன ஆட்சி? இது ஒரு கொள்ளைக்காரர்களின் ஆட்சி. அலிபாபா 40 திருடர்கள் வந்து ஒரு படம் வந்தது. அந்த 40 திருடர்கள் அந்த படத்து இவர்கள் தான். அமலாக்கத்துறை எங்கள் மீது பழி வாங்குகிறது என்று திமுக சொல்கிறது. 34,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 34,000 கோடி. இது இந்த குறியீடுகளில் தான் ஜாதி இருக்கிறதா என்று கேட்கிறேன். நீங்கள் ஜாதி பேர் பூராவும் தெருக்களில் தூக்கி விட்டீர்கள். ஜாதி ஒழிந்ததா? ஒழியாது. அதனுடைய வேறு எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். கலப்பு மனம் செய்தால் 5000 ரூபாய் கொடுக்குறேன் என்று கருணாநிதி சொன்னார். ஜாதி ஒழியுமாம் கலப்பு மனம் செய்தால். ஜாதி ஏன் ஒழியவில்லை என்று சொன்னால், கலப்பு மனம் செய்து கொண்டவங்களாம் திரும்ப ஜாதிக்குள்ளே வர பார்ப்பான். திருமாவளவன் வேங்க வயலில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிநீரில் மலம் கலந்த போது அங்கே உட்கார்ந்து போராடி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உன்னோடு எனக்கு என்ன கூட்டு என்று கேட்க வேண்டிய ஆள் கேட்டாரா? டீ பண்ணை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட முடியுமா? எங்கே பார்ப்போம்? டீ பண்ணை வாங்காமல் நீ வந்து நின்று பார்ப்போம். உங்களுக்கு கூடுதல் இடம் கேட்பதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? நான் கேட்கிறேன். நீ 5 ஆண்டுகளாக அரசியல் நடத்தவில்லையே. திமுக வாளை பிடித்து கொண்டு தெரிந்ததை தவிர நீ என்ன அரசியல் நடத்தினாய்? உங்களுடைய சொந்த கட்சியை வளர்த்தாய். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாட்டு தன்னுரிமை கழக தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள். வணக்கம். திமுகவுடைய எம்பி வில்சன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்றது மொழி, மானம், மண் இந்த மூன்றையும் காப்பதற்கான மொழி, மானம், மண் இந்த மூன்றையும் காப்பதற்கான மண் அப்படின்றதுல ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து செயல்படுத்த போறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அதிகபட்சமான மக்கள் வந்து இந்த செயல் திட்டத்தில் அவங்களுக்கு இதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சேர வைப்போம். அதை தாண்டி யாருக்கெல்லாம் கழகத்தில் சேரணும்னு ஆசை இருக்கோ அவங்களை நாங்கள் கழகத்திலும் சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு செயல் திட்டத்தை வந்து வகுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு பெரிய வியப்பு, முன்பு இது மாதிரி ஒரு 3 சொற்கள் கொண்ட ஒரு முழக்கத்தை வைத்திருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இப்பொழுது அது ஒன்றும் என்ன, அவர்களிடம் கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. அதனால் இது இனிமேல் காலத்திற்கு ஏற்றவாறு உதவாது என்று இப்பொழுது மொழி, மண், மானம். மானம் என்பது திமுகவுக்கு இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டாலுடைய உலகத்தில் யாரும் நம்ப மாட்டார்கள். மண், இந்த மண்ணுக்காக போராடியவர்கள் தமிழ்நாடு, அதனை சேர்ந்த மண்ணுக்காக போராடியவர்கள் மாப்போசி போன்றவர்கள் தான். திமுக அதில் பெரிய பங்கு ஒன்றும் வைக்கவில்லை. வேங்கடம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று போராடியவர் மாப்போசி. அதுபோல் 3 பகுதிகள், அந்த பகுதிகளெல்லாம் தமிழர்கள் மிகுதியாக வசிக்கின்ற பகுதிகள், மலைப்பகுதிகள், அது தமிழ்நாட்டோடு இருக்க வேண்டும் என்று பிப்ரவரி 22 முழு வேலை நிறுத்தமெல்லாம் நடத்தி, அப்பொழுது திமுக என்பது அந்த மண்ணுக்காக பங்கு கொண்ட இயக்கம் இல்லை. இந்த மண்ணையெல்லாம் மீட்ட கடைசியாக நேசமணி தலைமையில் கன்னியாகுமரி மீட்கப்பட்டது. கன்னியாகுமரி முதலில் திருவாங்கூர் மகாராஜாவினுடைய ஆளுகைக்கு கீழே தான் இருந்தது. அப்பொழுதெல்லாம் மொழி வழியாக அல்ல, நிலம் வழியாக ஆளப்பட்ட காலம் அது. அதனால் மலையாளிகளும் இருந்தார்கள், தமிழர்களும் இருந்தார்கள். எல்லாவற்றையும் திருவாங்கூர் மகாராஜா ஆண்ட காலம் போய் காந்தியினுடைய மொழி வழி இனப்பிரிவு என்ற
பாகுபாடு தான் இந்த நிலையை தோற்றுவித்தது. அந்த பாகுபாடு ஏற்பட்டதினால்தான் இந்தியாவினுடைய ஒற்றுமை நிலைத்தது. ஏனென்றால் எல்லா மக்களையும் ஒன்றாக இப்பொழுது கேரளா, தமிழ்நாட்டில் இந்த மதராஸ் ராஜ்யத்தில் இருந்தது, அதுபோல் கன்னடம் இருந்தது, மைசூர் தான் அந்த பக்கம் இருந்தது, மற்றவையெல்லாம். அதுபோல் ஆந்திர பகுதி, பிரகாசம் மாவட்டம், இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. ஆகவே ஏறத்தாழ ஒரு திராவிட நாடு என்பது, தட்சிண பிரதேசம் என்பது மதராஸ் ராஜ்யமாக 4 மொழி பேசுவோரும் இங்கே இருந்தார்கள். அவர்களுக்கு முதலமைச்சராக ராஜாஜி இருந்தார். பிறகு பிரகாசம் ஆண்ட காலத்தில், தெலுங்கராகிய பிரகாசம் ஆண்ட காலத்திலும் தமிழர்களையும் சேர்த்து இந்த 3-4 பகுதிகளையும் ஆண்டார். அதற்கு பிறகு காந்திக்கு ஒரு கருத்து இருந்தது. எல்லாரும் மொழி வழி இனமாக அவரவர்கள் தனி நாடாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் நாளை விடுதலை அடையும் போது வெள்ளைக்காரன் தன்னுடைய துப்பாக்கி வலிமையால் இவர்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். இவர்களை மொழி வழியாக பிரிக்காமல் முழு மதராஸ் ராஜ்யம், அவ்வளோதான். மலையாளிக்கும் மதராஸ் ராஜ்யம்தான், தெலுங்கனுக்கும் மதராஸ் ராஜ்யம்தான் என்ற நிலை இருந்தது. அதனாலே தான் நம்முடைய வேட்டி கட்டுகிறவர்களெல்லாம் மதராசி என்று சொல்லுகிற பழக்கம் வடநாட்டில் ஏற்பட்டதற்கு காரணம் அதுதான். காந்தி நினைத்தால் இவர்கள் தனித்தனி நாடுகளாக இருந்து வந்தவர்கள், ஆகவே இந்தியாவோடு சேர்ந்திருக்க சம்மதிக்க மாட்டார்கள். வெள்ளைக்காரன் அதிகாரத்தால் சேர்த்து வைத்திருக்கிறான், பிறகு நாம் இதை ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது உருவி கொண்டு ஓடி விடுவார்கள். அவரவர்கள் நாட்டை, அவரவர்கள் மாநிலத்தை, அவரவர்கள் மண்ணை அவரவர்கள் ஆளுமாறு ஒரு நிலையை ஏற்படுத்தினால்தான் இந்திய ஒற்றுமை நிலைக்கும் என்று சிந்திக்க காந்திக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது. அதனாலே அவர் என்ன செய்தார், காங்கிரஸ் கமிட்டியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி, கேரள காங்கிரஸ் கமிட்டி என்று பிரித்து விட்டார். நாளைக்கு நாடு விடுதலை அடைகின்ற போது இதே போல்தான் மாநிலங்கள் அமையும். உங்களுக்கு எந்த விதமான கேடும் வராது. உங்கள் மொழியை பேசிக்கொண்டு உங்கள் இன மக்கள் முழுவதும் ஒரு மண்ணாக இருங்கள் என்று சொல்லி காந்தி அதை வகுத்திருக்காவிட்டால் இந்தியா சிதறி போயிருக்கும். அது காந்திக்கு தான் அவ்வளோ பெரிய தொலைநோக்கு இருந்தது. ஆகவே அதற்கு பிறகு இந்த மாநில பிரிவினைகள் ஏற்பட்ட போது எந்த ஊர் எல்லைகளில் யாரோடு இருப்பது என்பது பெரிய விவகாரமானது. அவர்கள் திருப்பதியை அவர்கள் பக்கம் கேட்டபோது நாம் கேட்டோம். அவர்கள் மதராஸையே மதராஸ் மனதே என்று தெலுங்கர்கள் போராடினார்கள். இப்படியெல்லாம் வருகின்ற போது காங்கிரஸ் தான் மேலேயும் கீழேயும் இருந்த காரணத்தினால் நியாயமாக இன்றைக்கு முல்லை பெரியார் அணையிலே விவகாரம் நடக்கிறது என்றால் அந்த மண் தமிழர்கள் இருக்கின்ற மண் தான், தமிழ் பகுதி தான். அது சரியாக அன்றைக்கு மலையாளிகளுடைய ஆதிக்கம் ஓங்கி இருந்தது. அதனாலே என்ன செய்தார்கள், மூணாரை அந்த பக்கம் வைத்து விட்டார்கள். என்ன காரணம் என்றால் மலைவளம் மிக்க பகுதி அது. கிராம்பும் தேயிலையும் மற்ற அனைத்து அவ்வளவு பிரமாதமான பெரும் விலையுடைய கிரேக்கத்தை ஆட்கொண்ட ஒரு காலத்தில் கிரேக்கத்திற்கு இங்கிருந்து தான் ஏற்றுமதியானது. அவையெல்லாம் கேரளாவுக்கு வேண்டும். ஏனென்றால் கேரளா நிலப்பகுதி ரொம்ப இல்லை. ஆகவே இந்த மலைப்பகுதியை நம்மோடு வைத்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் அங்கே பெருவாரியாக இருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் மலையாளமாக மாறி விடுவார்கள் என்று சொல்லி அந்த பகுதியை பிரித்தபோது பெரிய போராட்டம் நடந்தது. இங்கே தேவிகுளம் பீர்மேடு தமிழருக்கு, அது மலையாளத்திற்கு போகக்கூடாது என்று அது கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். மேடு என்பது பீர்மேடு, குளம் என்பது தேவிகுளம். மேடும் குளமும் என்றால் பீர்மேடும் தேவிகுளமும். மேடும் குளமும் கேரளருக்கு ஆகின, ஆடும் மாடும் அமைச்சர்களாகின என்று கண்ணதாசன் பாட்டு எழுதினார். ஆடு மாடுகளெல்லாம் காங்கிரஸில் அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் நமக்கு சொந்தமான மண் அந்நியருக்கு போய்விட்டா, இன்னொரு மாநிலத்திற்கு போய்விட்டது. அந்நியர் என்று சொல்ல முடியாது, இன்னொரு மாநிலத்திற்கு போய்விட்டது. ஆகவே நாம் மலை வளத்தை இழந்தோம். பிறகு அந்த முல்லை பெரியார் அணை நம்மோடு இருக்கிறது, மண் அவர்களோடு இருக்கிறது, அணை நம்மோடு இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நாட்டுக்குத்தான் அது பாசன செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த விவகாரம் இன்னும் தீரவில்லையே. அந்த மண் இங்கே இருந்தால் இந்த பிரச்சனையே இருக்காதே. ஆகவே நம்முடைய காங்கிரஸ் மூதாதையார்கள் செய்த பெரிய தவறுகளிலேயே இந்த பிரிவினையின் போது ஏற்பட்ட தவறுகள் ரொம்ப பெரியது. ஆகவே மண் என்பதற்கு இந்த திமுக காரங்களில் ஒருவனாவது போராடி இருக்கலாம்னா என்று கேட்டேன். அண்ணா போராடினாரா, பெரியார் போராடினாரா, மாப்போசி, நேசமணி, இவர்கள்தான் ரொம்ப கடுமையாக நம்முடைய மண் போய்விடக்கூடாது. அவர்களெல்லாம் தேசியவாதிகள், தேவர் நேஷனலிஸ்ட். ஆனாலும் கூட இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் ஒரு பகுதியை அந்த பக்கம் தள்ளிவிடக்கூடாது என்று போராடியவராக மண்ணை பற்றி பேசுவதற்கு திமுக காரனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் இந்த மண்ணுக்கு போராடியவனும் இல்லை, இந்த மண்ணை மீட்டு கொடுத்தவனும் இல்லை.
அதில் மாப்போசிக்காவது ஒரு பெரிய பங்கு உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுக்கு மானமும் கிடையாது. என்ன படித்தவர்க்கும் படுத்தவர்க்கும் பொய்யே சொன்னார் என்று கண்ணதாசன் அவர்களை பற்றி எழுதுவார். படித்தவனுக்கும் திமுக காரன் பொய் சொன்னான், கூட படுத்தவளுக்கும் பொய் சொன்னான் என்று சொன்னார். படுத்தவள் அவ்வளவு அந்யோன்யமானவள், அவளுக்கும் பொய் தான் சொல்லுவான் என்று சொன்னார். சும்மா எதையாவது ஒன்றை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உளுத்து போய் விட்டது என்று நினைக்கிறார்கள் போல் இருக்கிறது. அதனாலே தான் இப்பொழுது இந்த 3 இதற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஊழல் மற்றவற்றின் காரணமாக நான் சொல்லுகிறேன், இந்த திமுக காரன் இப்பொழுது மாம்பழம் விலை மலிந்து விட்டது. ஏனென்றால் மாம்பழக்கூழ் சாலைகள் இங்கே செயல்படவில்லை. மாம்பழம் ஒரு 50 ரூபாய்க்கு விற்றால் தான் நயம் என்று கருதப்படுகின்ற மாம்பழம் 5 ரூபாய்க்கு வந்து விட்டால் பிறகு அதை அப்படியே தோட்டத்திலே உதிர்ந்து விட வேண்டியதான். பிடுங்குவதற்குரிய காசு கூட அந்த மாம்பழத்திற்கு கிடைக்காது. அவர்களெல்லாம் போராடுகிறார்கள். பொருளாள் ஒரு சொல்ல மைய அரசு அதற்கு நிதி கொடுக்கட்டும், எதை எடுத்தாலும் மைய அரசு நிதி கொடுக்கட்டும். இங்கே ஒரு அரசு இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறேன். ஆந்திராவிலும் இதே நிலை தான். இந்த ஆண்டு மாம்பழம் சவுத்து விட்டது, மலிந்து விட்டது. ஆந்திரா என்ன செய்கிறது? மாநில அரசு உள்ளே வந்து மாம்பழக்கூழ் சாலைகளுக்கு அதுக்கு மானியம் ஏதாவது கொடுத்து இவர்களுக்கு விலைப்படுத்தி விட்டால் விவசாயி படுத்தி விடுவான். அவன் வாழ்வதற்கு வழி இல்லாமல் போய்விடும். விவசாயம் பண்ணுவதற்கு வாங்கிய கடனை திருப்ப முடியாது. ஆகவே அதை மாநில அரசு பணமெல்லாம் கொடுத்து, நிதியெல்லாம் கொடுத்து, கடன் கொடுத்து அல்லது மானியமாக கொடுத்து எப்படியோ அந்த அவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் செய்து விட்டது. இல்லை, தமிழக அரசு எப்பவுமே வைக்கிற குற்றச்சாட்டு அதுதானே, தமிழக மக்களுக்கு எது தேவையானாலும் மத்திய அரசு வந்து அதுக்கான நிதி கொடுக்கல அப்படின்றது. அது இவர்களுடைய இயலாமை. இவன் எதற்கு கொடுப்பான் என்றால், கல்லூரியில் படிக்கிற பையனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். இதுதான் ஓட்டுக்கு பயன்படும் என்று அவன் நினைக்கின்றான். இவனுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறான் என்றால் மேட்டிங் ஷோ பார்ப்பதற்கு. 1000 ரூபாய் மிந்தி பெற்றோர் பணம் தர மாட்டார்கள். இப்பொழுது 1000 ரூபாய் அவன் பைக்கே வந்து விடுகிறது. இல்லை, அதிகமாக இங்கே வந்து விவசாயிகள் இருக்காங்க அப்படின்றப்போ விவசாயிகள் வேறு எந்த ஆக்கப்பூர்வமான திட்டமும் உனக்கு தெரியாது. இவனுக்கு தெரிந்தது இந்த 1000 நமக்கு தருகிறார்களே, யார் தருவார்கள்? வீடு தேடி வருகிறது, நமக்கு செலவுக்கு பாக்கெட் மணி பயன்படுகிறது என்று சொல்லி இயற்கையாகவே எல்லாரும் படிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற காலம் இது. ஒருவனோடொருவன் போட்டி போட்டுக்கொண்டு படிக்கிறான். பொறியியல் துறை, மருத்துவத்துறையிலெல்லாம் பெரும் கடுமையான போட்டி இருக்குது. காமர்ஸ், எத்தனையோ பாடங்கள். அப்படியே அவன் படிப்பதற்கு வருகின்ற போது அவனுக்கு ஏன் பணம் கொடுக்குறான் என்றால், அரசு பணத்தை ஓட்டுக்கு கொடுக்கின்ற விதம் இது. பெண்களுக்காக ஜெயலலிதா அம்மா இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் படிக்க வரமாட்டேன் என்கிறார். அவர்கள் காலத்தில் ரொம்ப குறைவு, படிக்க வர வைக்க வேண்டும். அதனாலே 50,000 ரூபாய் நான் உனக்கு 5 ஆண்டு படித்து விடு கல்லூரியில், உயர்கல்வி அப் டு MA, MSc, MCom போல 5 ஆண்டு நீ படித்து விட்டால் உனக்கு 50,000 தருகிறேன், உனக்கு 1 பவுன் தாலி தருகிறேன், நீ திருமணம் ஆகிக்கொள், அப்புறம் வேலைக்கு போவதற்கு உனக்கு வசதி இருந்துவிட்டு உன்னுடைய பிள்ளைகளை நீ வளர்க்கலாம் என்று சொல்லி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது தாலியை எடுத்து விட்டார்கள். தாலி இருந்தால் 75,000 ரூபாய் கிடைக்கும். அவர் தொகுத்து கொடுத்ததை கடைசி வரையிலும் உடைய இந்த கேரட்டை காட்டி காட்டி ஆட்டை பின்னால் வரைப்பது போல் காட்டி 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 கடைசி ஆண்டிலே தான் 50,000 கொடுப்பதாக வைத்தார்கள். இது அதை திரும்ப 5 ஆண்டுகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறான். ஒன்றும் புதுமை இல்லை. இல்லை, 2026 தேர்தல் வரப்போகுது அப்படின்றப்போ இவ்வளோ ஆண்டு காலமாக மக்களுக்கு என்ன செய்தாங்கன்றப்போ ஒரு பெரிய பட்டியலை வந்து அவங்க இடுறாங்களே, நாங்கள் சொன்னதையும் செய்தோம் சொல்லாததையும் வந்து செய்தோம். என்ன சொன்னதை செய்தான், என்ன சொல்லாததை செய்தான் சொல்லட்டு. ஒன்று, அதாவது ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் பாடுபட்டு 40 கிலோ மூட்டை கொண்டு போய் அரசாங்கத்திற்கு அவன் விற்பதற்காக போகிறான், அரசுக்கு விற்கிறான். நம்முடைய உணவுக் கழகம் அந்த மூட்டையை வாங்குகிறது. 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் கேட்கிறான் நம்முடைய விவசாயிடம். என்ன நீ இந்த மக்களுக்கு செய்ய போகிற? நம்முடைய மக்களுக்கு உணர்வு இல்லை. உணர்வு இருந்தால் நான் பாடுபட்டு சேற்றை மிதித்து களை எடுத்து பயிர் வளர்த்து நான் மூட்டையாக்கி கொண்டு வருகிறேன், இதற்கு எதற்கு 40 ரூபாய் உனக்கு கொடுக்க வேண்டும்? நீ என்ன விலைக்கு அரசாங்கம் குறைத்த விலைக்கு கொடுக்குற போதே நான் அதை ஒப்புக்கொண்டு வாங்கி கொள்ளுகிறேன், அதுக்கு மேல் 40 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாய், இல்லாவிட்டால் இந்த மூட்டையை எடை போட முடியாது என்று சொல்லுகிறாய் என்று நம்முடைய மக்களுக்கு கோபம் வரவில்லையே ஒன்றுக்குமே. அவர்களெல்லாம் அப்படி அன்றைக்கு மட்டும் ஆத்திரப்படுவான், அதுக்கு அடுத்த நாள் பிறகு
நம்ம ஜாதிக்காரன் இருக்கிறான் என்று ஓட்டு போடுவான். உங்களுக்கு இந்த ஆட்சி காலத்துல முழுவதும் திமுகவுடைய ஆட்சி நிறைவாக தெரிந்ததா இல்லை குறையாக? இது என்ன ஆட்சி? இது ஒரு கொள்ளைக்காரர்களின் ஆட்சி. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று ஒரு படம் வந்தது. அந்த 40 திருடர்கள் அந்த படத்து இவர்கள் தான். எல்லாம் கொள்ளையடிப்பதை தவிர வேறு எங்கேயாவது உலகத்தில் 5 கலெக்டர்களின் மீது வழக்கு போட்டிருக்கிறானா? 5 கலெக்டர்களும் திருடிய பணம் எவ்வளவு? ஆற்று மணலில் திருடிய பணம். இப்போ ஆற்று மணலே எடுக்கக்கூடாது என்று சட்டம் போட்டு விட்டோம். ஏன்னா வறண்டு விட்டது. இன்னும் கொஞ்சம் காலம் சென்று வரும். மலையையும் கை வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள். மலை பூராவும் எம்சாண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. எம்சாண்ட் ஆகி மலையும் இல்லாமல் போய்விடும். இவ்வளோ ஆற்று மணல் இல்லாமல் போய்விட்டது. பிறகு மலை இல்லாமல் போய்விடும். அதுக்கப்புறம் 5 வருஷம் சென்று காடும் இல்லாமல் போய்விடும். இந்த திருடர்கள் ஆளுகின்ற காலத்தில் இதுதான் நடக்கும். நான் அதை 40 திருடர்கள், அலிபாபாவும் 40 திருடர்களும் போன்ற கூட்டம் இந்த திமுக கூட்டம். 5 கலெக்டர்களின் மீது 34,000 ரூபாய் 34,000 கோடி ஆற்று மணல் களவாடியதாக, அதற்கு அனுமதி கொடுத்ததாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் எந்த கலெக்டரின் மீது 34,000 கோடியை களவாடுகிற ஆற்றல் கலெக்டருக்கு இருப்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றில்லை. அரசு சொல்லியிருக்க அவர்கள் அனுமதித்திருப்பார்கள். இருக்கிறவன் சுரண்டி கொண்டு போவான், அரசாங்கத்துக்கு கப்பம் கட்டியிருப்பான். இல்லை, இவங்களை இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேசும்போது இப்போ அமைச்சராக இருந்தவர் அவரே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா? நாங்கள் ஆட்சிக்கு வரோம், வந்த உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் மணல் அள்ளிட்டு வாங்க அப்படின்றது திமுகவுடைய ஆட்கள் சொன்னது. ஆமாம், செந்தில் பாலாஜி சொன்னார். செந்தில் பாலாஜி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் மாட்டு வண்டியை கட்டி கொண்டு ஆற்று மணல் எடுக்க வரலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வியே இருக்காது, அது திருடுவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்வதன் மூலம் ஆற்று மணல் அளவுக்கு வண்டி அளவுக்கு, மாட்டு வண்டி அளவுக்கு திருட ஒன்றை அனுமதிப்போம், இப்போ ட்ரக் லோடுகளில் நாங்கள் திருடுவோம். அதான் அதனுடைய பொருள். வெட்கமே இல்லாமல் பேசுகின்றவர்கள் எல்லாம் இந்த நாடு சகித்து கொடுக்கிறது. தமிழ்நாடு சொரணையற்று போய்விட்டது என்பது என்னுடைய கருத்து. முன்பு படிக்காதவர்களாக இருந்தார்கள் மக்களெல்லாம். அப்பொழுது மிகச்சிறந்த மனிதர்கள் ஆண்டார்கள். ராஜாஜி, காமராஜர் போன்ற நிகரற்ற தலைவர்கள் ஆண்டார்கள். இப்பொழுது எல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்கள். எதையும் யோசனை செய்யவும் முடிவெடுக்கவும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கூர்மை இல்லை தமிழ் மக்களுக்கு. ஒருவேளை மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மக்கள் மூளைச்சலி அப்புறம் அதுக்கு அறிவு. நான் சொல்லுகிறேன், அரசியலுக்கும் மதத்திற்கும் என்ன தொடர்பு? அரசியலுக்கும் ஜாதிக்கும் என்ன தொடர்பு? நாம் நிதி அறிக்கை வெளியிடுகிறோம், எல்லா மக்களுக்கும் வெளியிடுகிறோம். இல்லாதவர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதில் ஜாதி எங்கே வருகிறது, மதம் எங்கே வருகிறது? ஆகவே நான் இந்த திமுக இதுக்கு சொல்கிறேன். 5 கலெக்டர்களின் மீது 34,000 கோடிக்கு வழக்கு போட்டிருக்கிறார்கள். இது மேலே இருந்து விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட கணக்கு, சேட்டலைட் மூலம் 4,000 கோடி தான் கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு கருவூலத்தில் 34,000 கோடி திருடப்பட்டிருக்கிறது. இதை திருடியது கலெக்டரா, இல்லை திருடுவதற்கு அவர் உதவி செய்தாரா என்பது இப்போ வழக்கில் இருக்கிறது. அமலாக்கத்துறை எங்கள் மீது பழிவாங்குகிறது என்று திமுக சொல்வது. 34,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 34,000 கோடி. 34,000 கோடி இருந்தால் திமுக காரன் பாரு, 94, 36, ஏறத்தாழ 10ல் 1 பங்கு தான் அரசுக்கு வருமானத்தை வைக்கிறான். 9 பங்கு இவன் சுரண்டுகிறான். 34,000 கோடி இருந்தால் ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாய், நீ 3,000 ரூபாய் கொடுக்குறான். ஏனென்றால் 1000 ரூபாய் கொடுத்தால் 11,000 கோடி செலவாகும். 33,000 கோடியை வகுத்தால் 3,000 கொடுக்கலாம் குடும்ப தலைவிக்கு. யாராவது கேட்கிறார்களா? 1000 சும்மா கொடுக்குறான் என்று மகிழ்ச்சி அடைகிறார்களே தவிர, கை செலவுக்கு நமக்கு வருகிறது என்று மகிழ்ச்சி அடைகிறார்களே தவிர, இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு கூர்மையான தலைமைகளே இங்கே கிடையாது. 34,000 கோடியை இவன் களவாடாமல் இருந்தால் நமக்கு 3,000 கோடி வருமானம், 3,000 ரூபாய் வருமானம் வருமே என்று சிந்திப்பதற்கு, இதை எடுத்து சொல்வதற்கு இங்கே தகுதியான தலைவர்கள் இல்லை. 12 கட்சி என்றால் 12 கட்சியும் அவன் செய்கிற தப்புக்கு ஆமா போட்டு கொண்டிருக்கிறான். இவனுடைய சொந்த கட்சியை பேசுவதில்லை, இவனுடைய சொந்த கொடியை பறக்க விடுவதில்லை. 10 ஆண்டுகளாக கூட்டணி சேர்ந்தவன் கூட்டணியிலே இருக்கிறான். திமுகவினுடைய எல்லா தவறுகளையும் இவன் சுவீகரித்து கொள்ளுகிறான். என்ன, எல்லா தப்புக்களுக்கும் இவனும் பொறுப்பாகிறான். எதுக்கு பொறுப்பாக வேண்டும்? நீ தனி கட்சி வைத்திருக்கிறாய், தனி கொடி வைத்திருக்கிறாய். தேர்தல் முடிந்தது, கூட்டணி முடிந்தது. இனிமேல் மக்களுக்கு பாடுபடுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வெளியே வர திருமாவளவனால் முடியவில்லை, நம்முடைய சிபிஎம்மால் முடியவில்லையே. திருமாவளவன் வேங்க வயலில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிநீரில் மலம் கலந்த போது அங்கே உட்கார்ந்து போராடி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உன்னோடு எனக்கு என்ன கூட்டு என்று கேட்க வேண்டிய ஆள் கேட்டாரா?
சீட்டு 6 சீட்டே தருகிறாய் எனக்கு கூடத்தா என்று கேட்பதற்கு தான் தொங்குகிறார்களே தவிர இந்த 5 ஆண்டுகளாக திமுகவினுடைய எந்த தப்பையும் அவர்கள் எடுத்து பேசுவதில்லை. தனி கட்சி எதற்கு வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறேன். ராஜாஜி தான் கூட்டணியை கண்டுபிடித்தவர். அந்த ராஜாஜி 3ஆவது மாதத்தில் திமுக விட்டு வெளியே வந்து விட்டார். தனி கட்சி நடத்த வேண்டுமா இல்லையா? மக்களுக்கு பேச வேண்டுமா இல்லையா? ஏன் நெல் மூட்டைக்கு 40 கிலோமீட்டருக்கு 40 கிலோவுக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குகிறாய் என்று கேட்க வேண்டுமா இல்லையா? எதற்காக ஆற்று மணல் இவ்வளவு குறுகிய காலத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆற்று மணல் முழுவதும் இனிமேல் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நிலை வந்துவிட்டது. ஏன் படியெல்லாம் இதெல்லாம் பேச வேண்டிய எதிர்கட்சிகள் எல்லாம் 12 கட்சிகள் வாய் மூடி கொடுக்குறான். 3 கட்சிகள் எதிர்கட்சிகள் பேசுகின்றன. போய் சேருவதற்கு பொதுமக்களுக்கு உரிய எல்லாவற்றையும் எல்லாரும் பேச வேண்டும். ஆளுங்கட்சி மட்டும்தான் தனித்திருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களெல்லாம் பேச வேண்டும். பேசினால்தான் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். மக்கள் தானாக சிந்திக்க தெரியாது. நான் சொல்லுகிறேன், மக்களுக்கு சும்மா நம்ம மக்கள் குரல் மகேசன் குரல் என்றெல்லாம் நாம் சொன்னாலும், அவர்களை தடைவிடுவதற்காக சொன்னாலும், எல்லா மக்களுக்கும் காலையிலிருந்து சாயந்தரம் அவரவர் வீட்டு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், கல்லூரியில் சேர்க்க வேண்டும், பணம் இல்லையே, காசு இல்லையே, அரசாங்கம் வைத்திருக்கிற பள்ளிக்கூடம் விளங்காதே, இதில் சேர்த்தால் மாடு மேய்க்கத்தானே போவான், நல்ல தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால் 40,000 50,000 கேட்கிறானே என்று இந்த கவலைகளிலேயே சாகிறார்களே. மக்கள் அப்படித்தான் இருக்க முடியும். அவனுக்கு விஷயத்தை எடுத்து சொன்னால் புரியும். அதுக்காக தானே எதிர்கட்சியெல்லாம். இங்கே எதிர்கட்சியே ஓரளவுக்கு அவன் சொல்வதை தவிர மற்ற எல்லா கட்சியும் கூட்டணி வாயிலாகத்தான் நிற்கிறார்கள். பிறகு தேதிமுக மாதிரி கட்சிகள் இங்கிட்டு போவோமா அங்கிட்டு போவோம்னா யாரையும் பற்றி பேச முடியாது. இது என்ன அரசியல் என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், வாக்கு பெறுவது, அதிகாரத்திற்கு போவது 2வது. மக்களை விழிப்படைய செய்வதுதானே கட்சியினுடைய முதல் நோக்கம். அதை செய்வதற்கு யாழ் இல்லை. அதனாலே தான் தமிழ்நாடு இவ்வளவு கேவலமாக தடுமாறுவதற்கு காரணம். எதிர்கட்சியே இங்கே இல்லை. தொடர்ந்து ஜாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து இங்கே இருக்குது. அது முக்கியமாக பார்த்தா ஸ்கூலில் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றதையும், ஸ்கூலில் வந்து ஜாதி பேரை சொல்லியோ ஜாதி ரீதியாகவோ வந்து வெட்டுறது, குத்துறது, அடிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயம் நடந்துட்டு இருந்து இதற்கு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருந்தாங்க. அப்போவே தற்போது பள்ளிக்கல்வித்துறை வந்து அதற்கான ஒரு இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது ஜாதி ரீதியான எந்த குறியீடுகளையும் வந்து மாணவ மாணவிகள் அணியித்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் கேட்கிறேன், சந்துரு பெரிய அறிவான நீதிபதி, மிகச்சிறந்த வெகு நேர்மையான மிக கூர்மையான அறிவார்ந்த நீதிபதி அவர்தான். பதவியை விட்டு இறங்குகின்ற அன்று அரசாங்க கார் வேண்டாம், என்னோடு டபேதார் வர வேண்டாம். இந்த டபேதார் இல்லைனால் ஒரு ஜட்ஜையும் ஒருத்தனுக்கும் தெரியாது. ஒரு கலெக்டர் டபேதார் இல்லாமல் கூட இருப்பாங்க. மார்க்கெட்டுக்கு போனார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த காய்கறி விற்கிறவங்கள வையா கையை வச்சுக்கினேன், நீ எல்லாம் இது வாங்க மாட்டே போ அப்படின்பா கலெக்டரை. டபேதார் தான் இவர்களுக்கு அடையாளம். மேயருக்கு, கலெக்டருக்கு, இவர்கள் எல்லோருக்கும் டபேதார் தான் அடையாளம். ஆனால் அந்த டபேதாரை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தான் தன்னந்தனியாக மேலே இருந்து கீழே இறங்கி வந்து அவர் ஒரு வாடகை காரை பிடித்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டார். அவ்வளவு நேர்மை. அப்படி ஒரு நேர்மையும் அப்படி ஒரு அறிவையும் அப்படி ஒரு பொதுநல மனப்பான்மையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் அவரால் இதற்கு தீர்வு சொல்ல தெரியவில்லை. இது இந்த குறியீடுகளில் தான் ஜாதி இருக்கிறதா என்று கேட்கிறேன். குறியீடு அதை மிகைப்படுத்துகிறது. இப்போ நீ ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கிறாய், நான் ஒரு பெண் ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பதை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். பரவாயில்லை, அது ஒரு ஈடுபாடு. அவன் கிராஸ் அணிவது போல் அவன் சிலுவை அணிகிறான், நீ ருத்ராட்ச கொட்டை அணிய. இது வெளிப்படுத்துக. எனக்கு இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாம் என்ன மதம் என்று காட்டிக்கொள்ள வேண்டும், என்ன ஜாதி என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் வந்து ஒரு கூட்டமாக இன்னொருவனை ஓய்ப்பதற்கு we are all organized என்பதை தவிர அதனால் ஒரு பயனும் கிடையாது. ஆனால் அது இயல்பாக நான் ஏட்டு பள்ளிக்கூடத்தில் படித்தேன். நம்ம நோட்டு வைத்து படிக்கிற பள்ளிக்கூடம் இல்லை, ஓலையில் எழுதி படிக்கிற பள்ளிக்கூடம். காலையில் 6 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். எழுந்தவுடன் முகத்தை கழுவி விட்டு நீராகாரம், இந்த நீராகாரம் தெரியுங்களா, அதை குடித்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஏட்டை தூக்கி கொண்டு போக வேண்டும். அவர் என்ன செய்வார் என்றால், எவனெல்லாம் விபூதி திருநீர் பூசி கொண்டு வரவில்லையோ அவனுக்கு இன்னொரு பயலை விட்டு சாணி எடுத்து அவனுடைய நெற்றியில் பூசுடா என்பார். நீ திருநீர் பூசிக்கொள்ளவில்லை என்றால் ஒருவன் வீதியில் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் மாடு போட்ட சாணிகளெல்லாம் கிடக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து பூசி விடுவான். நாம் அழிக்கக்கூடாது.
வீட்டுக்கு போகிறீர்கள். அடுத்த நாள் நீங்கள் திருநீர் பூசிக்கொண்டு வந்து விடுவீர்கள். இப்படியும் ஒரு காலம் இருந்தது. திருநீர் பூசிக்கொண்டால் நான் சொல்லுகிறேன், அடையாளங்களை நீங்கள் அழிக்கவே முடியாது. முஸ்லீம் அடையாளம் அது ரொம்ப பெரிய அடையாளம். அதுவும் இந்த மூடிக்கொண்டு வருவது என்கின்ற முஸ்லீம் பெண்களுடைய போக்கு இருக்கிறது. அது நபிகளின காலத்திலிருந்து வருவது. அதெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது. அப்புறம் அவள் அடையாளத்தோடு வருவாள், நீ உன் அடையாளத்தோடு போகாவிட்டால் என்ன செய்வது என்கின்ற கேள்வியெல்லாம் எழும். இதெல்லாம் நம்முடைய எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் என்ன செய்தார், ராமசாமி ராவ் என்பது ஒரு ஜாதி பெயர். ராமாராவ் தெரு என்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ராமா தெரு என்று மாற்றிவிட்டார். அது எந்த தெரு என்றே தெரியாமல் போய்விட்டது. ஒரு டிடி கிருஷ்ணமாச்சாரி தெரு, அதில் ஆச்சாரியை எடுத்தாலும் டிடி கிருஷ்ணன் என்றாலே தெரியும், கிருஷ்ணமாச்சாரி என்றால் தான் தெரியும். இப்போ ஜாதி பெயர் பூரா எடுத்து ரொம்ப தெருக்களுக்கு அடையாளம் தெரியாமல் போய்விட்டது. அது இருக்கட்டும், அது வைத்து பழகிவிட்டது. அதனால் நான் அதெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இருந்தால் அழியாது. அது சரி, நீங்கள் ஜாதி பெயர் பூராவும் தெருக்களில் தூக்கி விட்டீர்கள். ஜாதி ஒழிந்ததா? ஒழியாது. அதனுடைய வேறு எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஜாதியினால் வருகின்ற மிகப்பெரிய தீமை ஏற்றத்தாழ்வு. இவன் உயர் ஜாதி, இவன் நடுவாந்தரத்தில் உள்ள ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி என்கின்ற பாகுபாடை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, இந்த பாகுபாட்டை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜாதிகள் முழுவதும் சின்ன சின்ன கூட்டங்களாகிவிடும். இந்த மேல் கீழ் என்கின்ற பாகுபாட்டை நீங்கள் எடுத்து விட்டால் பாம்பினுடைய வாயில் உள்ள நச்சுப்பல்லை பிடுங்கி விடுகிறீர்கள். ஜாதி என்பது ஒரு வரிசை முறை. அந்த வரிசை முறையில் பார்ப்பான் மேலே இருக்கிறான், தாழ்த்தப்பட்டவன் கீழே இருக்கிறான். அவன் மேலேயும் கீழே இல்லை, இவன் கீழேயும் இல்லை. நந்தனை போல ஒருவன் நாயனார் ஆகலாம், அம்பேத்கரை போல ஒருவர் இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சராகலாம், மத்திய அமைச்சராகலாம். அறிவு, தகுதி, நேர்மை, ஒழுங்கு இவற்றினுடைய அடிப்படையில் மக்கள் மதிக்கப்படுகின்ற நிலை இல்லாமல் வெறும் ஜாதியை வைத்து இவன் கீழானவன் நான் மேலானவன் என்று சொல்வதில்லை. நீயும் திருடுகிறாய், அவனும் திருடுகிறான், நீயும் பொறாமைப்படுகிறாய், அடுத்து கெடுக்கிறாய். எல்லாம் மனித குணங்களை அவனுடைய நடவடிக்கைக்கு இந்த ஜாதியில் உள்ள மேல் கீழ் என்கிற நிலையை நீங்கள் ஒழித்து விடுங்கள். ஒழிப்பதற்கு பேசுங்கள் மக்கள். நீ என்ன மேல், அவன் என்ன கீழ். எவனெல்லாம் நல்லவனோ, எவனெல்லாம் நெறியானவனோ, எவனெல்லாம் அறிஞனோ அவன்தான் மதிக்கப்படத்தக்கவன் என்று அதனுடைய அடிப்படையில் நீங்கள் கொண்டு வாருங்கள். பக்தி இயக்கம் நடைபெற்றது தமிழில். நந்தன் நாயனாரானார், வணங்கத்தக்க நாயனாரானார். துணிது வைக்கின்ற நீலகண்டன் நாயனாரானார். எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களிலும் தகுதியானவர்கள் நாயன்மாரானார்கள், தகுதி இல்லாதவர்கள் அடிமட்டத்தில் இருந்தார்கள். இப்படி ஏதாவது ஒரு அளவுகோல், உயர்ந்த அளவுகோல் இல்லாமல் நீயும் இந்த ஜாதியை பெருக்கியதில் கலப்பு மனம் செய்தால் 5000 ரூபாய் கொடுக்குறேன் என்று கருணாநிதி சொன்னார். ஜாதி ஒழியுமாம் கலப்பு மனம் செய்தால். ஜாதி ஏன் ஒழியவில்லை என்று சொல்ல, கலப்பு மனம் செய்து கொண்டவன்லாம் திரும்ப ஜாதிக்குள்ளே வர பார்ப்பான். ஆணினுடைய ஜாதிக்குள்ளே பெண்ணினுடைய ஜாதிக்குள்ளே வர பார்ப்பான். அப்புறம் ஜாதி எப்படி ஒழியும்? திரும்ப அந்த ஜாதிக்குள்ளே வந்து சேர்ந்து விடுவான். ஒன்று ஜாதி ஒழியாதுக்கு. அதற்கு மேல் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், ஜாதி அடையாளத்தை நீ இழந்து விட வேண்டும் என்று 5000 ரூபாய் பணம் கொடுத்தார் கருணாநிதி. ஜாதி அடையாளத்தை அவன் இழக்கவில்லையே, மீண்டும் அந்த ஜாதிக்குள்ளே வந்து நுழைந்து விடுகிறானே. ஒன்று. ரெண்டாவது, நீ சான்றிதழில் தாயினுடைய ஜாதியையோ தகப்பனுடைய ஜாதியையோ போட்டுக்கொள்ளலாம் என்று நீ வைத்திருந்தால், அவன் 2 பேரில் யார் ரொம்ப குறைந்தவர்களோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தான் அதிக சலுகை என்று, என் தாய் தாழ்த்தப்பட்டவள் என்று, தன் ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லிக் கொள்கிறான். மீண்டும் அந்த ஜாதி எண்ணிக்கையில் குறையாமல் பெருகி நிற்கிறதே தவிர ஜாதி ஒழிவதில்லை. அரசாங்கம் முட்டாள்தனமாக இத்தகைய கொள்கைகளை கையாளுகிறது. கலப்பு மனம் புரட்சி செய்கின்ற ஒருவனை வெளியே விடாமல் புரட்சி செய்கின்ற ஒருவனை திரும்ப கொண்டு வந்து ஜாதிக்குள் நுழைக்கிறது. ஆகவே ஜாதிகளின் எண்ணிக்கை மாறாமலே இருக்கிறது. எத்தனையோ சிந்தனைகளின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒன்று. நான் சொல்லுகிறேன், மேல் கீழ் என்கின்ற நச்சுப்பல்லை எடுத்து விடுங்கள். ஜாதியால் வருகின்ற தீமை இல்லை. அவர்களே வேண்டுமென்றால் வைத்து கொள்ளட்டும், வேண்டாமென்றால் விட்டு விட்டு போகட்டும். அது ஒரு நிலை. ரெண்டாவது நிலை, அரசாங்கம் முதலில் ஒரு பிள்ளையையும் ஒரு ஜாதிக்குள் திணிக்கின்ற முயற்சியை விட்டு விட வேண்டும். அவன் வசதியானவனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இயற்கையாகவே அவனதுக்கு இந்த சலுகை இல்லை என்றால் கலப்பணம் செய்தவனுக்கு ஒரு கோட்டா கொடு, அவனுக்கு ஒரு 3% கொடு, அதையாவது செய். நீ அவனை எதுக்கு மறுபடியும் ஜாதி? அறிவு இருந்தால் செய்ய மாட்டீர்களா? ஜாதி கலப்பு திருமணம் செய்து கொண்டான், அவன் ஏழையாக இருக்கிறான். அவன் ஏழை என்று மெய்ப்பித்தால் அவனுக்கு ஒரு 3%. அப்புறம் அவனும் ஒரு ஜாதி ஆகிவிடுவான், கலப்பு மன ஜாதி ஆகிவிடுவான். அது வேறு.
ஆனால் அதன் மூலம் இந்த பழைய ஜாதிகள் நிலை பெறாமல் இருக்கும். யோசிக்க தெரியவில்லை, அரசாங்கத்திற்கு அறிவில்லை. இந்த நாட்டில் தானாக யோசிக்கக்கூடிய தலைவர்கள் பெரியார், அண்ணா, ஓரளவுக்கு அண்ணா, ராஜாஜி காலத்தோடு ஓய்ந்து போனார்கள். இப்பொழுது எதையும் புதிதாக சும்மா காலையில் பேப்பரை பார்த்தோன்னா திருமாவளவன் என்ன பேசினார், உடனே திருமாவளவனுக்கு எதிர்ப்பு பேச வேண்டியது. திருமாவளவனுக்கு தினம் பத்திரிகையில் இருக்க வேண்டும். ஆகவே அவர் எதையாவது ஒன்றை பேச வேண்டியது. டீ பண்ணை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட முடியுமா? எங்கே பார்ப்போம். டீ பண்ணை வாங்காமல் நீ நின்று பார்ப்போம். நீ 12 இடம் கேட்குற, அவன் கொடுக்க மாட்டான். 6 இடம் ஏற்கனவே கொடுத்தாங்க, 8 இடத்துக்கு மேலே கொடுக்க மாட்டான். உனக்கு 12 இடமாவது இருக்கணும்னா நீ 18 இடத்துல போட்டி போடணும். அப்போ தான் 12 இடம் வரும். 12 இடம் வந்தால் தான் உனக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் வரும். வைகோவுக்கும் இதுதான் நிலைமை, இதுதான் திருமாவளவனுக்கு நிலைமை. இவர்கள் இதையே பேசி கொண்டிருப்பார்கள். என்ன பிறகு சரி போவதென்றால் போங்கள் என்று சொன்னால், இல்லை இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரு தாக்கலுக்கு சொன்னோம், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க அப்படியே எல்லையில் உட்காந்துருவாங்க. அப்படித்தானே உட்கார்ந்துருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கூடுதல் இடம் கேட்பதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? நான் கேட்கிறேன், நீ 5 ஆண்டுகளாக அரசியல் நடத்தவில்லையே, திமுகவுடைய வாளை பிடித்து கொண்டு தெரிந்ததை தவிர நீ என்ன அரசியல் நடத்தினாய்? உன்னுடைய சொந்த கட்சியை வளர்த்தாய். உன்னுடைய மக்களுக்காக நீ கட்சி நடத்துகிறாய் என்றால் வேங்கவேலில் நீ இருக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் பாட்டாளிகளுக்காக கட்சி நடத்துகிறது என்று சொன்னால் சாம்சங்கில் முனைப்போடு என்று போடா வெளியே என்று சொல்ல வேண்டும். எந்த ஒன்றையும் ஆளுங்கட்சி செய்வதை விமர்சிப்பதற்கு சக்தி இல்லாமல் நீங்கள் பேசாமல் அப்படியே கைகால் இயக்கமற்ற கால் மரமரத்து போய் விடுவது போல இவர்கள் 5 ஆண்டுகளுக்கும் ஆளுங்கட்சிக்கு பின்னாலே அவனுடைய கோவணத்தை பிடித்து கொண்டு திரிகிற காரணத்தினாலே இவர்களெல்லாம் மரமரத்து போய் விடுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லாமல் அவர்கள் அதிக இடங்களை கேட்கிறார்கள். வளர்ச்சி வேண்டுமென்றால் நீ தனித்து அரசியல் நடத்த வேண்டும். அதிகாரம் இல்லாமல் இந்த கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதானே அவங்களுடைய கூற்று. அதிகாரம் இருந்தது வேங்கவேலுக்கு நீதி பெற்று கொடுத்தாயா? அதிகாரம் இருந்தது சாம்சங் ஊழியர்களுக்கு நீதி பெற்று கொடுத்து விட்டாயா? அதிகாரம் போராடி வரும். நம்முடைய மக்களுக்காக போராடி அதிகாரம் கேட்டு வாங்குவதா? அவன் தருவானா? அவன் கொரிய முதலாளிக்கு சார்பாக இருக்கின்றவன். அவனுக்கு 10 தொழிற்சாலை வர வேண்டும். வந்தால் அவனுக்கு பல வகையான நன்மைகள் உண்டு. என்ன அதை விட்டு அவனுடைய போக்குக்கு நீ பேசாமல் இருந்து உனக்கு தனி கட்சி எதற்கு? நான் கேட்கிறேன், சிபிஎம்முக்கு எதற்கு? சிபிஐ கட்சியாகவே இல்லை. அதாவது ஸ்டாலின் கூட நாயனத்தை எடுத்து ஊதுவார். என்ன எடுக்காமலே ஊதுகிற ஒரு ஆள் நம்ம சிபிஐ முத்தரசன். வாயில் வைத்தால் நாயனத்தை எடுப்பதில்லை, ஒத்து ஊதுவது. இதற்கு ஒரு கட்சி எதற்கு? எவ்வளவு ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் எவ்வளவு மிகச்சிறந்த சிந்தனையின் மீது கட்டப்பட்ட கட்சி அது. மார்க்ஸையும் லெனினையும் விட ஏங்கல்ஸையும் விட எவன் உலகத்தில் அறிஞன்? அதன் மீது கட்டப்பட்ட கட்சி காலத்தால் ஓய்ந்து இப்படி அவனிடம் 2 கோடி 5 தலைவனுக்கும் பணம் கொடுக்குறான், அவன் கட்சிக்கும் பணம் கொடுக்குறான். அப்புறம் இது போதும் அப்படின்னா இந்த 2 இடத்தோட அப்புறம் கூடுதல் இடம் வேண்டும். கேட்டுப்பார், ஒருத்தனுக்கும் தரப்போவதில்லை. அவன் 175 இடத்தில் நின்று தான் இந்த 120 130 இடங்களை பிடிக்கிறான். ஒரு 40 இடம் தோற்பதற்கு வேண்டும். மீதி ஒரு 175 போக 234 30 20 50 60 இடம் தான் அவர்களிடம் பிரித்து கொடுக்க முடியும். அதற்கு மேல் பிரித்து கொடுத்தால் பயனில்லை. திமுகவும் கொடுக்க மாட்டேன், அதிமுகவும் கொடுக்க மாட்டேன். அதனால் சரி, நீ கட்சியை வளர்த்து பிரம்மாண்டமாக ஆனால் கொடுப்பான். நீ எங்கே வளர்த்தாய்? நீ எப்பொழுது போராடினாய்? எப்பொழுது உன்னுடைய மக்களுக்காக பேசினாய்? எப்பொழுதாவது பேசினால் அடாடா ஸ்டாலினுடைய ஆட்சி இந்திரலோக ஆட்சி என்று சொன்னதை தவிர நீ செய்தது என்ன? அப்புறம் உனக்கு எதற்கு கூட இடம்? ஆகவே அதெல்லாம் ஒன்று நடக்கப் போவதில்லை. எல்லாரும் இப்படியே முண்டுவது, பிறகு கொடுத்ததை வாங்கி கொண்டு மூடிக்கொண்டு இருப்பது, இதுதான் இன்றைய அரசியலாக இருக்கிறது. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணிக்க ரொம்ப நன்றி சார்.